Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஈத் ஸ்பெஷல் ரெசிபி அரேபியன் சிக்கன் கப்சா தான். ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ இந்த அரேபியன் ஸ்டைல் சிக்கன் கப்சா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கப்சாக்கு ஸ்பைஸ் ரெடி பண்ணணும். அதாவது தனியாக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டிக் அளவுக்கு சினமன் அதாவது பட்டை, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 15 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அப்புறமா அதில் சுக்கு சின்ன துண்டு அதாவது ட்ரைட் ஜிஞ்சர்னு சொல்லுவாங்க, அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்ன துண்டு ஜாதிக்காய், இதை நட்மகுன்னு சொல்லுவாங்க, இதை சின்ன துண்டாக எடுத்து அதையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா ஈஸியாக நல்லா ஃபைனாக பவுடர் ஆகும். இந்த மாதிரி லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் 15 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்க்குறோம், அதாவது தனியா. இதையும் சேர்த்துட்டு முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடிஞ்சு வந்துருக்குது. இதுதான் கப்சா பண்ணுறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட அடிஷ்னலாக சேர்க்க போகிறது கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது கலருக்காக, இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அது மாதிரியே கொஞ்சமாக அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். இது லைட்டாக காரத்துக்கு. அதே மாதிரி பப்ரிக்கா கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இப்போ இதையும் சேர்த்து நாம் ஒரு வாட்டி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அதோட கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிறது கிளியராக தெரியும். அண்ட் ரைஸில் லைட்டாக மைல்டான காரமும் அதில் தெரியும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மசாலாவை வச்சு சூப்பரான சிக்கன் கப்சா ரெசிபி பண்ண போகிறோம். இதை நாம் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நாம் கப்சா பண்ணுறதுக்கு 3 கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக செல்லா ரைஸில் பண்ணுவாங்க கப்சா, மந்தி எல்லாமே. பட் நாம் இங்கே பாஸ்மதி அரிசியில் பண்ண போகிறோம். இதை இப்போ நாம் முதல்ல நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதை ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ கப்சா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையை சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 4 ஏலக்காய், 4 கிராமும் சேர்த்து நாம் இந்த ஆயிலில் சூடானதும் 3 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து ஆயிலில் வதக்கிக்கலாம். ஆயிலில் ஆனியன் குக் ஆகி ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா நாம் இதில் 2 லெமனோட செஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதில் ட்ரைட் லெமன் சேர்த்துக்கலாம். 2 ட்ரைட் லெமன். நான் இங்கே இல்லாத பட்சத்தில் லெமனோட செஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கிட்டு நாம் இதில் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 15 to 18 நம்பர்ஸ் ஆஃப் கார்லிக்கையும் சின்னதாக சாப் பண்ணி அதையும் நாம் எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காமல் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து இந்த மாதிரி அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிலில் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நாம் 2 கிலோ சிக்கன் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் அண்ட் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கப்சா மசாலாவை தான் சேர்க்க போகிறோம். ஸோ 3 கப் அரிசிக்கு நான் இங்கே 5 டேபிள் ஸ்பூன் கப்சா மசாலா சேர்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி அளந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த சிக்கனையும் அந்த கப்சா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்க போகிற மசாலா. இதுதான் இந்த ரைஸுக்கு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்க போகுது. இப்போ இதில் 6 தக்காளி மீடியம் சைஸில் நல்லா பழுத்தது அதை இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அது கூடவே நான் இங்கே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடுறேன். உப்பு நீங்கள் ஃபைனலாக ரைஸ் குக் பண்ண போகும்போது தண்ணி சேர்ப்பீங்களா, அப்போ கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். அதாவது கொஞ்சம் ஆயில் மேலே தெளிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி வரது வரைக்கும் நம்ம இதை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொதிக்க விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது அண்ட் ஆயிலும் அங்கங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 கப் அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஸோ மொத்தமாக 4.5 கப்பு தண்ணியையும் சேர்த்து இதை நாம் இப்போ கொதிக்க விட போகிறோம். ஸோ இந்த கப்சா மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கனும் வந்து இதில் வரக்கூடிய அந்த எம்மியான டேஸ்டியான சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல, அந்த ஸ்டாக்கில் ரைஸை குக் பண்ணி எடுக்கிறது தான் இந்த சூப்பரான அரேபியன் சிக்கன் கப்சா ரெசிபி. இப்போ இதை வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா திளைச்சி கொதிக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் இருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து மாற்றிட வேண்டியதான். ஸோ இப்போ வந்து நாம் ஒரு இடுக்கியால் இந்த மாதிரி சிக்கனை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா குக்காகி வந்திருக்கும். ஸோ இதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸில் வந்து கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்கள் ஓவனில் வச்சு கூட சுட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிக்கனோட ஸ்டாக்கில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நாம் இதை அப்படியே லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நாம் வந்து மசாலாலாம் கொஞ்சம் மைல்டாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹோல் ஸ்பைசஸ் அதாவது கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை வந்து கொஞ்சம் தண்ணியாக நல்லா தண்ணி சேர்த்து கலந்து மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மசாலாவை தான் நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ண போகிறோம். சிக்கனில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி தடவி விட்டால் போதும், எல்லா பக்கமும் லைட்டாக படுறது மாதிரி. ஸோ இந்த மாதிரி நாம் வச்சுருக்கக்கூடிய எல்லா சிக்கன் பீசஸ்லையும் தடவி எடுத்துக்கோங்க. அண்ட் இதை நம்ம ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மேரினேட் பண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ ரைஸும் 90% வந்து நல்லா குக்காகி வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு வாட்டி கிண்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து சிக்கனை எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கிட்டத்தட்ட சுட்டு எடுக்கிறது மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக விடக்கூடாது. அப்போ தான் அது வந்து சிக்கன் நல்லா கலராகவும் வரும் நம்ம ஃப்ரை பண்ணுறது. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூட்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுவே நீங்கள் ஓவனில் வச்சு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி சுட்டு எடுத்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம் எல்லா சிக்கன் பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ரைஸில் வந்து மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கனை. அப்புறமா நடுவில் ஒரு சின்ன ஸ்டீல் பவுல் வச்சு இதில் நாம் கோகோனட் ஷெல் இருக்குல்ல, சிரட்டை துண்டு, அதை வச்சு ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். ஸோ அதை லைட்டாக வந்து நெருப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணாமல். ஸோ அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அந்த டைமில் நாம் அதுக்கான சல்சாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து தக்காளி, அப்புறமா பச்சை மிளகா அண்டு மல்லி இலை, அப்புறமா உப்பு சேர்த்து அரைச்சி எடுக்கிறது தான். ஸோ இதுக்கான தேவையான பொருட்களோட அளவுகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்பவே சூப்பரான ஃப்ளேவர் வருது அண்ட் ரொம்பவும் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், இப்போ சிக்கன் கப்ஸா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ ஒரு சர்விங் பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸை பாருங்கள், ரொம்பவே அழகாக சூப்பராக குக்காகி வந்திருக்குது அண்ட் அழகான கலர் வந்திருக்குதுல. நம்ம லைட்டாக மைல்டாக சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் சேர்த்து பொடி பண்ணதுனால. இப்போ இதுக்கு மேலே நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை அரேஞ்ச் பண்ணி அண்ட் இது கூடவே நாம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பு, அப்புறமா பிளாக் ரைசன்ஸ் அதுவும் எடுத்துக்கோங்க, முந்திரி,
கருப்பு முந்திரின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். நீங்கள் இது இல்லாத பட்சத்தில் நார்மல் கிஸ்மிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான அரேபியன் ஸ்டைல் சிக்கன் கப்சா ரெசிபி ரொம்பவே அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த இதுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.